அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பெரும் பாவங்கள் பாடத்தொடரில் 9வது வகுப்புல நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, தொழுகையை பற்றி தான் கடந்த 3 வகுப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். தொழுகை என்ற தலைப்புல 4வது தொடர்ல இருக்கிறோம். இந்த பாடத்தில் முக்கியமான விடயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற கிதாபில் முக்கியமான விடயத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் 5 விதமான பாக்கியங்களை கொடுக்கிறான். இதே போல யார் தொழுகையை பொடுப்போக்காக ஆக்குகிறாரோ, ஒழுங்காக தொழுகாமல் அதை கணக்கெடுக்காமல் விடுகிறாரோ, தொழாமலே விட்டு விடுகிறாரோ, இவருக்கு 14 தண்டனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அனைத்தையும் தெளிவாக கொண்டு வருகிறார்கள். அல் கபாயிர் என்ற கிதாபில் 28வது பக்கத்தில் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், வகத் வரத பில் ஹதீஸ், ஹதீஸிலே வந்திருக்கிறது, அன்னமன் ஹாஃபத அல ஸலவாத்தில் மக்தூபா, யார் ஃபர்லான தொழுகைகளை பேணி தொழுது வருகிறாரோ, அக்ரமஹுல்லாஹு பி 5 கராமாத்தின், 5 பாக்கியங்களை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். கட்டாயம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். தொழுகையுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் தொழுகையாளிகளாக நீங்கள் மாற்றுங்கள். முதலாவது பாக்கியம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை விட்டு வாழ்க்கை நெருக்கடியை முழுமையாக அகற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்று வாழ்க்கை நெருக்கடி ஒருவருக்கு ஏற்பட்டு இருக்கிறதா, அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளட்டும். வாழ்க்கையில தொழுக இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே நெருக்கடியாக மாறிவிடும். ஒருத்தர் தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தால் அல்லாஹ் அதிகமான வித்தியாசமான பரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். முதலாவது யுர்ஃபஉ அன்ஹு தீக்குல் ஐஷி, வாழ்க்கையுடைய நெருக்கடி அவரை விட்டு அகற்றப்படும். இரண்டாவது அஸாபுல் கபர், கபருடைய தண்டனையும் அவரை விட்டு நீக்கப்படும். மூன்றாவது வயுஅதீஹி கிதாபஹு பியமீனிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பட்டோலையை வலது கரத்தால் அவருக்கு கொடுப்பான். நான்காவது வயமுர்ரு அல ஸிராத்தி கல் பர்கில் ஹாதிஃப், மின்னல் வெட்டக்கூடிய வேகத்திலே அவர் சிராத் பாலத்தை கடந்து செல்வார். ஐந்தாவது வயதுகுலுல் ஜன்னத பிகைரி ஹிசாபின், எந்த விதமான கேள்வி கணக்கில்லாமல் அவர் சுவர்க்கத்திலே நுழைவார் என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இதே போல வமன் தஹாவன பிஹா, யார் தொழுகையில் பொடுப்போக்கு செய்கிறாரோ, அதை கணக்கெடுக்காமல் விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு 14 விதமான தண்டனைகளை கொடுக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள். அதிலே ஹம்சுன் ஃபித் துன்யா, உலகத்திலே 5 விதமான தண்டனைகள் கிடைக்கும். வ ஸலாசுன் இன்தல் மௌத், மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் 3 தண்டனைகள். வ ஸலாசுன் ஃபில் கபர், கபரிலே இருக்கும் பொழுது 3 தண்டனைகள். வ ஸலாசுன் இன்தல் குரூஜ் மினல் கபர், கபரில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மறுமையுடைய நாளில் அவருக்கு 3 தண்டனைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கூறுகிறார்கள். ஃபஅம்மல்லாதி ஃபித் துன்யா, உலகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயங்கரமான 5 தண்டனைகள் என்ன? முதலாவது யுன்ஸஉல் பரக்கத்து மின் உம்ரிஹி, தன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் அவ்வாறு கலட்டப்பட்டு விடும் என்பதாக கூறுகிறார்கள். இரண்டாவது யும்ஹா சீமாஉஸ் ஸாலிஹீன் மின் வஜ்ஹிஹி, அவருடைய முகத்திலிருந்து நல்லடியார்களுடைய அடையாளம் அவ்வாறு அழிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது குல்லு அமலின் யஅமலுஹு லா யஜ்ருஹு அல்லாஹு அலைஹி, அவர் எந்த நல்ல அமல் செய்தாலும் அவருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். நான்காவது லா யுர்ஃபஉ லஹு துஆஉன் இல ஸமா, அவர் என்ன துஆ கேட்டாலும் வானம் அளவுக்கு அவருடைய துஆ உயரவும் மாட்டாது. ஐந்தாவது லைஸ லஹு ஹத்துன் ஃபீ துஆஇ ஸாலிஹீன், நல்லடியார்களுடைய துஆவிலே இவருக்கு எந்த விதமான பங்கும் கிடைக்காது என்பதாக கூறுகிறார்கள். இந்த 5 விதமான தண்டனைகள் இந்த உலகத்திலேயே தொழாதவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். இதே போல வஅம்மல்லாதி துஸீபுஹு இன்தல் மௌத், மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் இவர் அடையக்கூடிய அந்த தண்டனைகள் என்ன? ஃபைன்னஹு யமூது ஸலீலன், முதலாவது என்ன?
என்ன? இவர் இழிவானவராக மரணிப்பார், கேவலமான மரணம் இவருக்கு ஏற்படும். வஸ்ஸானியா யமூது ஜாயிஅன், பசித்தவராக இவர் மரணிப்பார். வஸ்ஸாலிஸத்து யமூது அத்ஷானன், தாகித்தவராக இவர் மரணிப்பார் என்பதாக கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், வலோ சுகிய பிஹாரு துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடல்களுடைய தண்ணீரையும் இவருக்கு புகட்டினாலும் மா ரவிய மின் அத்ஷிஹி, அவருடைய தாகத்தின் காரணமாக அவர் வயிறு நிரம்ப மாட்டார், அவருடைய தாகம் முழுமை பெறாது என்பதாக கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, 2/3 தண்ணீர் தான். அந்த அனைத்து தண்ணீரை கொண்டு வந்து இவருக்கு கொடுத்தாலும், அவர் அவ்வளவு தண்ணீரை குடித்தாலும் இவருடைய தாகம் தீராது என்பதாக எழுதுகிறார்கள். இதே போல வஅம்மல்லதி துஸீபுஹு ஃபி கப்ரிஹி, கபரிலே இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த தண்டனைகள் என்ன? ஃபல் ஊலா, முதலாவது இவருடைய 2 விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் வரை கபர் இவரை நெருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். கபர் இவரின் மீது நெருக்கமாக்கப்படும், அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை கபரிலே ஏற்படும். வஸ்ஸானியத்து யூகது அலைஹில் கபரு நாரன், எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இவர் எந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த கபர் நெருப்பு குழியாக மாற்றப்பட்டுவிடும், நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். லைல வனஹாரா, இரவு பகலாக அந்த கபரிலே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். வஸ்ஸாலிஸத்து, மூன்றாவது யுஸல்லத்து அலைஹி ஃபி கப்ரிஹி ஸுஅபானுன், கபரிலே இவரின் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்புக்கு அல்-லக்ரா, வழுக்கை தலை பாம்பு என்பதாக சொல்லப்படுகிறது. ஐனாஹு மின் நாரின், அதனுடைய 2 கண்கள் நெருப்பில் ஆனதாக இருக்கும். அதனுடைய தூரம் ஒரு நாள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு பெரிதாக இருக்கும். இந்த மையத்தை, இந்த கபரிலே இருக்கக்கூடிய அந்த தொழாத மனிதரை இது காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் தான் வழுக்கை தலை பாம்பு என்பதாக சொல்லி சொல்லி அந்த மனிதரை அது கொத்திக் கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், வஸௌதுஹு மிஸ்ல ராஜில் காசிஃப், இதனுடைய சப்தம் இருக்கிறதே பயங்கரமான இடியுடைய சப்தத்தை போல இருக்கும் என்பதாக கூறுகிறார்கள். அந்த பாம்பு அந்த அடியாரை பார்த்து கூறும், அமரனி ரப்பி அன் அத்ரிபக அலா தத்யீஇ ஸலாத்தி சுப்ஹி இலா துலூஇ ஷம்ஸ், என்னுடைய இரட்சகன் எனக்கு ஏவி இருக்கிறான் உன்னை கொத்தும்படி. எந்த விடயத்துக்காக வேண்டி? நீ சுபஹ் தொழுகையை வீணடித்ததின் காரணமாக சூரியன் உதயம் வரை உன்னை தீண்டும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இதே போல லுஹர் தொழுகையை நீ வீணடித்ததின் காரணமாக லுஹரிலிருந்து அசர் வரை, இதே போல அசரிலிருந்து மக்ரிப் வரை, இதே போல மக்ரிபிலிருந்து இஷா வரை, இதே போல இஷா தொழுகையை நீ வீணடித்ததின் காரணமாக இஷாவிலிருந்து சுபஹ் தொழுகை வரை என்னை உன் மீது சாட்டி இருக்கிறான் உன்னை தீண்டும்படி என்று அந்த பாம்பு அந்த அடியானை பார்த்து சொல்லும். சுப்ஹானல்லாஹ், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபகுல்லமா தரபஹு தர்பத்தன், எப்பொழுது ஒரு தடவை அந்த பாம்பு அந்த அடியானை தீடுமோ, யகூசு ஃபில் அர்தி 70 திரான், 70 முழம் அளவுக்கு அவன் பூமிக்குள்ளால் மூழ்குவான், புதைந்து போவான். ஃபலா யஸாலு ஃபில் அர்தி முஅzzபன் இலா யௌமில் கியாமா. சுப்ஹானல்லாஹ், இவர் பூமியிலே இவ்வாறு மறுமை நாள் வரும் வரை தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதாக கூறுகிறார்கள். எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இதே போல வஅம்மல்லாதி துஸீபுஹு இன்த குரூஜிஹி மின் கப்ரிஹி ஃபி மௌகிஃபில் கியாமா, கியாமத்துடைய நாள்ல அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இவர் கபரிலிருந்து வெளியாக்கப்பட்டு அந்த இடத்திலே இருக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? ஃபஷித்தத்துல் ஹிசாப், முதலாவது கேள்வி கணக்கு கடினமானதாக அமையும். இரண்டாவது வஸஹத்து ரப், அல்லாஹ்வுடைய கோபம் இவருக்கு ஏற்படும். மூன்றாவது வதுஹூலுன் நார், நரகத்திலே இவர் நுழைவார் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆகவே இப்படியாப்பட்ட 14 விதமான தண்டனைகளை யார் தொழுகையை தொழாமல் விட்டு விடுகிறாரோ அந்த அடியாருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த பயங்கரமான விடயத்தை விட்டு பாதுகாத்தருள்வானாக. எம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இன்று தொழுகையை சர்வ சாதாரணமாக விட்டு விடுகிறோம். அருமையானவர்களே, தொழுகையுடைய விடயத்திலே இமாம் ஜமாத்துடன் அவ்வல் வக்தில் தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அனைவரும் பலகீனமானவர்கள் தான், ஆனாலும் இந்த விடயங்களை நினைவு கூர்ந்து நாங்கள் தொழுகையை தொழுவதற்கு முயற்சி செய்வோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தஆலா நம்முடைய ஈமானை உறுதியாக்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.